காம்படிஷன்ல கலந்துக்க தான் வந்திருக்கோம். நாங்களும் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான். உள்ள விடுங்க. இது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ற காம்படிஷன். உங்களை மாதிரி எடிபுடிங்களெல்லாம் யார் சேர்த்துப்பா? முதல்ல வெளியில போங்க. ஹலோ, எங்க கிட்ட காம்படிஷனுக்கான டிக்கெட் இருக்கு. அதுக்கப்புறமும் ஏன் உள்ள விட மாட்டேன்றீங்க? விட முடியாதுன்னா விட முடியாது. பிச்சைக்கார பசங்க மாதிரி இருந்துட்டு உள்ள போணுமா உங்களுக்கு? அடிச்சு துரத்துறதுக்குள்ள வெளியில போங்க. என்ன ப்ராப்ளம் இங்க? யார வெளியில போக சொல்லிட்டு இருக்கீங்க? வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். இந்த பரதேசிங்க காம்படிஷனுக்கு வந்திருக்கேன்னு உள்ள விட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அதான் சார் விசாரிச்சுட்டு வெளியில துரத்துக்கிட்டு இருக்கேன். விசாரிச்சு கெளிச்சிங்க. இவங்க தான் அந்த அகாடமி சேலஞ்சில் ஜெயிச்சவங்க. இவர் யார் என்னன்னு தெரியுமா? இவர் தான் விஜய் சாரோட ஃப்ரெண்டு. இவரையே வெளியே துரத்தணும்னு பேசிட்டு இருக்கியா? பிச்சிருவோம் பாத்துக்க ராஸ்கல். சாரி சார், சாரி சார். மிஸ்டர் விஷ்ணு, செக்யூரிட்டி அப்படி நடந்துகிட்டதுக்கு ரொம்ப சாரி. இட்ஸ் ஓகே சார். பிரச்சனை வேண்டாம். ஓகே, நம்ம உள்ள போலாம். வாங்க. மேம், விஷ்ணுவும் அந்த பிச்சைக்காரனும் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. வரட்டும். மேம், என்ன சொல்றீங்க? அன்னைக்கே அவன் அகாடமில பயங்கரமா வரைஞ்சான். இன்னைக்கு உள்ள விட்டா ஃபைனலுக்கு வந்துருவான் போலயே. இன்னைக்கு அவன் என்ன மீறி எப்படி ஜெயிக்கிறான்?